பரமக்கடவுளே சுகமாக வாழி. அடி குண்டக மண்டக அவர் எப்ப எப்படார் திருவண்ணாமலை படியாளுக்கும் கடவுள் படியாளுக்கு கடவுள் அவர் பாதத்துக்கு ஒரு பொம்பளை தீண்டி கும்பலாமா ஏடா புட்டு புட்டியாரி வந்து புட்டியாரி பையா இல்ல சுடுகாட்டா ஏய் இன்னைக்கு கூட பௌர்ணமிதான் என் அம்மா பொம்பளை எத்தனை போய் வர முடியாம தவிச்சாங்க லீவ் போடாம பார்த்தாங்க 2 வாதியாரா அம்மா வெள்ளத்தால் அழியாது பெண் தண்ணில் வேகாது வேந்தனாலும் கொல்லத்தான் முடியாது ஒருவருக்கு கொடுத்தாலும் நிறையன்றி குறைவுறாது ஒருத்தருக்கு கொடுத்தாலும் நிறையன்று குறைவுறாது அது கல்லற்கோ பயமில்லை காவலுக்கோ மிகையது அப்பெற்ற கல்வியை கற்றுணர்ந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாமல் இருக்கக்கூடிய எந்நாட்டுக்கு பொன்னாடா விளங்கி வரும்படியான இந்த செம்பியம்மாள் தேவி கிராமத்தில் வாசம் செய்யக்கூடிய அது திரௌபதம்மனுடைய பாதகமலத்துக்கும் முருகப்பெருமானுடைய பாதகமலத்துக்கும் இந்த ஊரையே கட்டி காக்கும் காவல் தெய்வமா இருக்கக்கூடிய இதோ கம்பத்தையா அவருடைய பாதகமலத்திற்கும் அவரோடு இணைந்து செயல்படக்கூடிய இந்த கிராமவாசிகளுக்கும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அருமையன் மாதா பிதா குரு தெய்வம் தாய் தந்தை தமக்கு தமையின் போல் அமர்ந்திருக்கின்றார்கள் இவர்கள் அனைவருடைய பாதகமலத்திற்கும் அடியேன் வணக்கம். ஆளை பார்த்தால் ஒண்ணு விளக்க புரியல ஆளை பார்த்தா பாம்பு குட்டியா மேயுது கட்டையும் ஓட்டியமா இருக்கிறீங்க புலித்தோல் கட்டிங்க ஒண்ணுமே புரியலங்க. உற்று பார்த்தால் நந்தியாசுரா நான் சங்கரர் சதாதர மூர்த்தி வந்தேன். ஒண்ணுமே புரியல. யானை முதல் எறும்பு வரை அனைத்து ஜீவன்களுக்கும் பதி அளக்க பெருமான் பரம கடவுள் நான் தான். பரம கடவுளா? ஆமா. அப்புறம் உங்க மேல ஒரு சந்தேகங்க. இந்த மாநில மக்கள் எல்லாம் படி அளக்கக்கூடிய பரம கடவுளா? ஆமாப்பா. எனக்கு பெருத்த சந்தேகமா இருக்கின்றது. ஆதில அளந்தவரா பாதியில அளந்தவரா இப்ப அளக்கிறார் அவரா இல்ல அளக்க வர போறாரு அவரா? இந்த 4 ஈஸ்வரன் எந்த ஈஸ்வரன்? இந்த ஆதில வந்த பரம கடவுள் சரி மரக்காசுரவி கோபிரளவா போட்டார் ஆகட்டும். இரண்டாவது வந்த பரம கடவுள் மரக்காசுரவி தலைவெட்டி போட்டார். சரி இப்ப வந்துகிற 3வது ஈஸ்வரன் இந்த சுமார்ட் கார்டை கொடுத்துட்டு அரிசி சக்கரை வாங்க போனா ரேஷன் கடைக்கு 1 கிலோவுக்கு 150 சக்கரை குறையுது. அப்ப நாளுக்கு நாள் 25 கிலோ அரிசி 1.5 கிலோ அரிசி குறையுது. சரி நாளுக்கு நாள் படி குறைஞ்சு கொண்டே வருகிறது. எதையும் அளவும் குறைஞ்சு கொண்டே வருகிறது. அப்ப எந்த அந்த இதுக்கு மேல வர பரமக்கடவுள் அள்ளி கொடுப்பாரோ எண்ணி கொடுப்பாரோ ஒண்ணு புரியல. பரமக்கடவுளே இவன் அளவு போட்டான் பாத்தியா? இந்த 4 ஈஸ்வரன்ல எந்த ஈஸ்வரன்? இந்த யுகம் என்பது 4, ஒரு வாரம் என்பது 7 நாள், ஒரு மாதம் என்பது 31 நாள், ஒரு வருடம் என்பது 365 நாள், ஒரு வருடம் என்பது 365 நாள், ஒரு யுகம் என்பது அது எனக்கு தெரியாது. அந்த பல்லோட நான் போல ஒரு யுகம் என்பது இந்த கலியுகம் 4,32,000 வருஷம். இந்த கலியுகம் 4,32,000 வருஷம் இந்த கலியுகம். அது துவாபர யுகம் 8,64,000 வருடம். 8,64,000 வருடம் திரேதாயுகம் யுகம் 12,96,000 வருடம். 12,96,000 வருடம் திரேதாயுகம் யுகம் 17,28,000 வருடம். 17,28,000 வருடம். இந்த 4 யுகமும் அதை ஒன்றாக கூட்டினால் அதுக்கு பெயர் ஓர் சதுர் யுகம். ஒரு சதுர யுகம். இந்த சதுரயுகம் 1000 கூடினால் அதற்கு பெயர் ஒரு மகா யுகம். அப்பொழுதுதான் தேவர்களுக்கு ஒரு அப்பெல்லாம் நம்ம எப்ப பிறக்கிறோம் எப்ப வாழறோம்? நம்ம பிறக்க ஒரு சிட்டிக்கு நேரத்துல 60 வருஷம் 70 வருஷம் 100 வருஷம். அந்த நாள் முதல் காலம் முடிஞ்சு போதா? அந்த நாள் முதல் இந்த நாள் வரை யானை முதல் எறும்பு வரை அனைத்து ஜீவன்களுக்கும் படி அளக்கும் பரம கடவுள் நான் ஒருவன்.
அப்பனா ஐயா இவரோட பாருங்க ஒரு ஐயா உத்தரம் முடிய போகுது ஐயா பார்த்து கொஞ்சம் கவனிங்க ஐயா டாடா ஏசி மாளிகாலு மித்திரமர் தங்கம் தாளம் சம்பளத்தை ஏத்தி கேக்குறான் அதான் படிய சம்பளத்தை உத்தரத்துல இருந்து கேக்குறான் எப்படியோ போடுறா புள்ளிங்க தானே கொடுக்குற அப்போ சொத்து புள்ளிங்க தான் சரி சரி சரிங்க ஐயா ஆனால் படியாளுக்கு பரமக்கருவன் நான் ஒருவன் தான் இப்ப புரிஞ்சு போச்சா இந்த வெள்ளி அம்பலத்தில் அந்த திருக்கேடாக்கி அந்த திருவண்ணாமலை அமரக்கூடிய பரம கடவுள் ஆனால் ஒன்று எனக்கு 2 மனைவி ஆமாப்பா எப்படி என் சரி இடபாகத்தில் என் தலைமீது கங்கை 2 பொண்டாட்டி நீ பண்ண கொடுமை பண்ண கொடுமைதான் எங்க வீட்டுல சண்டை வருது நேத்து கூட ஐயா என் பொண்டாட்டியும் என் அம்மாவும் சண்டை அடிச்சுட்டாங்க என் பொண்டாடி பக்கம் ஏன் அம்மா என் பொண்டாடி சண்டைக்கு போற அப்படி கேட்டதான் என்னடா பையா நீ பொண்டாடி தலைமலை வச்சு தூக்கின ஆடுறிய அப்படி எங்க அம்மா என்ன சண்டை என்ன பண்ண ஒரு பாசமா ஒண்ணு அம்மா அந்த மாதிரி பேசுற அவன் எழுவும் என்ன பண்ணுவா அப்படின்னு நம்ம பொண்ணு கொஞ்சம் அப்படி தாழ்ந்து பேசிட்டா போதும் பொண்டாட்டி தலைமலை வச்சு ஆடுறடா அதெல்லாம் எனக்கு என் தலைமீது கங்காதேவி இல்லை என்றால் நான் பற்றி எறிந்து விடுவேன். ஓஹோ என் அனலை தணிப்பதற்கு கங்காதேவியை தலைமையில வச்சிருக்கேன். சரிங்க பாகத்தில் உமா மகேஸ்வரி 2 மனைவி 2 பிள்ளை. ஆனா ஒரு பிள்ளை தான் இப்போ. ஆமா விநாயகர் பெருமான் மட்டும்தான். ஆமா இன்னொருத்தன் தான் இன்னைக்கு உருவாக போறான். ஓ உருவாக போறான். அதனால் ஆனா ஒன்று மட்டும் தெரியுமா, என்னுடைய திருக்கைலாய் அடியார்கள் சொக்கமானவர்கள் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா சம்போ சிவசங்கரா சம்போ சிவசங்கரா சம்போ சிவசங்கரா சம்போ சிவசங்கரா. தங்கச்சி மல்லிகா எங்க தங்கறா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மணி 2 மணிக்கு ஆரம்பிச்ச கூட்டம் எவ்வளவு குறைஞ்சது ஒரு 5 லட்சம் பேர் நாளும் சுத்துவாங்க. ஆதியார் வீட்டுல இருந்து மல்லுப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட் வரதுக்கு 3/4 மணி நேரம் ஆச்சு. டூ வீலர்ல ஒரு அங்குலமா வண்டி நவுத்திட்டு வர்றாங்க. எக்கச்சக்கமான கூட்டம். திருவண்ணாமலை பௌர்ணமியா கிரிவலம் பௌர்ணமி அப்பேற்பட்ட இந்த திருவண்ணாமலை அமரக்கூடிய சிவபெருமான் புரிஞ்சுங்க ஐயா தம்பி என்னுடைய அதிகாரிகள் எக்கச்சக்கமான பேர்கள். ஆனால் பற்று உள்ளவர் நிறைய பேர், பக்தி உள்ளவர் நிறைய பேர். ஏன் கேட்டா கடவுளா இருந்தால் சரி, ஒன்று கல்வி இருக்கணும், இல்ல பணம் இருக்கணும், இல்ல படம் இருக்கணும், இல்லன்னா அவன் அனாதி பண்ணாதே. ஏன் கேட்டா எங்க மச்சான் நாராயணன் மகாலட்சுமிய மார்பிள வச்சிருக்கிறார். அவர் பணத்துக்கு பஞ்சமில்லை, செல்வத்துக்கு பஞ்சமில்லை, எந்த குறைபாடு கிடையாது. அதே போல் நான் பிச்சைக்காரன், திருவள்ளுவர் இருக்கிறவன். அதனால் செல்வத்தை சிறந்தவன் குபேரன். அவனை சிநேகிதனா வச்சுக்கணும். தேவைப்படும் போது 10 ரூபாய் வாங்கிக்கலாம். அப்படியே இடம் வாங்கும் போது கொஞ்சம் வாங்கி வேண்டியதான், வீடு கட்டும் போது கொஞ்சம் வாங்கி அப்புறம் கூட்ட வேண்டியதான். அப்படிதான் நடந்துச்சு. இல்லாத கடனா போய்க்குது. ஆமா ஆட மாட்டேன் அதெல்லாம் முடியவே முடியாது. யார் கலந்து நான் வாங்க மாட்டேன். அந்த தொழில் எனக்கு தேவை கிடையாது. அதனால் அதை விடு, என்ற சொந்த குடும்பம் பாருங்க. அதனால் அடியார்கள் எக்கச்சக்கமாக யாரு எப்படி இருக்கட்டும். எனக்கு என்ன போல ஒருத்தன் 63 நாள் எக்கச்சக்கமானவர்கள். அதுல ஒருத்தனை பண்றா அந்த ஏற்பாக தன்னை நானும் காத்தேன். அப்படி எக்கச்சக்கமான பேர். அதுல தம்பி
ஏற்பாகன் ஒரு அரசன், ஓ சிறிய அரசன். ஒரு சிறிய நாடு, சிறிய நாடு. அந்த நாட்டை ஆண்டிருக்கக்கூடியவன். அவன் என்ன செய்யறான்? ஒரு தர்ம கொடி இப்படி நாட்டிட்டான். ஓ தர்ம கொடியை நாட்டிட்டான். இப்படி நாட்டி யார் வந்து எதை கேட்டாலும் கொடுக்கப்படும், ஓ யார் வந்து எதை கேட்டாலும் கொடுக்கப்படும், எதை கேட்டாலும் எதை கேட்டாலும் கொடுப்பேன் அப்படி தர்ம கொடி நாட்டி தர்ம கொடி நாட்டி சும்மா வாரி 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 கொடுத்துருக்கான். வாரி 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 கொடுக்கலாம். ஆமா, ஆஹா. எதை கேட்டாலும் எதை கேட்டாலும் கொடுக்க கொடி. வாரி கொடுக்கின்றான். இது எனக்கு தெரியாது. தெரியாது. என் பேரை ஒருத்தங்கிறானே நாம நாரதன். இத பாத்துட்டு இருக்கான். அவன் நேரா கைலாயம் வந்தான். கையில வந்தான். ஓஹோ பெரிய தாத்தா, ஓ பெரிய தாத்தா, நீ என்னையா படி அளக்கிற? என்னையா படி அளக்கிற? பூலோகத்துல போய் பார். ஆ, ஒரு சிறிய அரசன், ஒரு அரசன், ஏற்பாக என்று சொல்லக்கூடியவன், ஒரு ஆள் எந்த நேரத்திலும் எந்த நேரத்தில் அவன் தாயா உலகத்திற்கே வாரி கொடுக்க வல்லல் படி அளக்க பரம கடவுள். வாரி குடுக்குறான், வாரி வாரி எடுத்து போறாங்க. அவன் தாயா படி அளக்க படி அளக்க பரம கடவுள். பரம நீ கடவுள் கிடையாதியா? அப்படின்னு எக்கச்சக்கமா கேவலம் பேசிட்டான். கேவலமா பேசிட்டான். ஏய் நாரதா, நாரதா, அப்படியா செய்து ஆஹா. அவனை இப்போ நான் பாக்குறேன் நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய உருவத்தை மாற்றி ஓஹோ ஒரு சாமியாரை போல், ஒரு சாமியாரை போல், சன்னியாசி போல், தபயோகி, ஒரு பெருத்த தபயோகி, சன்னியாசியை போல் ஓ சாமியாரா அந்த ஏற்பாகனுடைய நாட்டுக்கு போய் நிற்க ஓ இந்த வேஷத்தெல்லாம் கழிச்சிட்டு அப்படியே காய் வேசி அணிந்து ஒரு சாமியாரா சாமியாரா போற. என்ன பார்த்ததும் ஆஹா. சிவன் தெரியல, தெரியல. சாமியார் ஆஹா. வாங்க சுவாமி, வாங்க, ஐயா, வாங்க. நம்ம வரவேற்பு. வரவேற்பு எக்கச்சக்கம். ஆமா நம்ம ஒரு சாமியார் நம்ம நாட்டை தேடி வந்துட்டார, வீட்டை தேடி. ஆமா. ஆஹா. அப்படி போன உடனே உடனே எனக்கு புலித்தோல் ஆசனம் இட்டு. விட்டு வாங்க சாமி சாமி உட்காருங்க உட்காருங்க. அப்படின்னு பால் பழங்களை கொடுத்து கொடுத்து. அடியாருடைய பாதம் பட்டது யாம் செய்த புண்ணியம் ஓஹோ. அப்படின்னு காலில் விழுந்தான். காலைல இருந்தான். அப்படி விழுந்ததை நான் கேட்கிறேன். என்ன கேக்குறீங்க? ஏற்பாகா, ஏற்பாகா, இது என்னப்பா கொடி? இது தர்ம தர்ம கொடி. தர்ம கொடி. யார் எதை கேட்டாலும் எதை கேட்டாலும் இது கொடுக்கக்கூடிய கொடி. ஏய், எதை கேட்டாலும் கொடுப்பியா? எதை கேட்டாலும் குடிப்பியா? எதை கேட்டாலும் கொடுக்கின்றேன். எதை கேட்டாலும் நான் கொடுக்கின்றேன். எதை கேட்டாலும் கொடுப்பியா? ஆஹா. அப்படி கேட்டேன். ஆ. எதை கேட்டாலும் கொடுக்கின்றேன். கொடுக்கின்றேன். ஏய், ஏற்பாகா, ஏற்பாகா. உன் பொண்டாட்டி என் கூட அனுப்புடா. ஓ உன் பொண்டாட்டி என் கூட அனுப்புறான். அனுப்புடா. அனுப்புடா. போய் ஒரு நாட்டு ஒரு பேரச மாட்ட கேக்கட்டாண்டா. ஒரு சாமியார போய் கூட அந்த வேலை ஒரு பொன் பொருள் கேட்கலாம், துணிமணி கேட்கலாம், ஐயா எனக்கு வயிற்றுக்கு சாப்பாடு வேணும் கேட்கலாம். கேட்கலாம். அவங்க பொண்டாடி போய் கேட்கறாரு பாரு இவரு. ஏய், அது என்ன கொடி? அது தர்ம கொடி. எது கேட்டாலும் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய கொடி. அப்ப உன் மனைவியை என்னோடு அனுப்பி போயிடா. அப்படி சொல்லி வாய மூடுவதற்கு மூடுவதற்கு அந்த மகாராணி அழைத்து அழைத்து. அடியாரோடு போடு ஓடி. அப்படி சொல்லிட்டு அடித்தான். ஏய், நீ போ. இங்கதான் ஜாலி ஜாலியா இருக்கு. ஆனா உன்னோட போர் மடுக்கு அனுப்பல அப்ப பேர் கூப்பிட்டீங்க. டேய், போ 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 போ. என்ன கேட்கலாம்? அப்படி இழுத்துக்கிட்டு ஆஹா. நானும் போறேன். போ. போகும்போது இந்த அந்த நாட்டு மக்கள் பார்க்கறாங்க. பார்த்தா நம் நாட்டின் மகாராணி மகாராணி. எங்க ஒரு சாமியார் கூட்டி போறார். கூட்டி போறான். இது என்ன மாயம்? மாயம். இது என்ன மந்திரம்? ஓஹோ. சாமியாரே, ஓய் என்னடா? என்னையா மந்திரம் பண்ண? என்ன மந்திரம் பண்ணீங்க? சாமியாரே, என்ன மந்திரம் பண்ணீங்க? என்ன மந்திரம் பண்ண? எடுத்தா தடி சாம்பா எல்லாம் அடிக்க வர்றான். ஆஹா. என்ன ஆ. ஒரே ஓட்டம். ஒரே ஓட்ட திருப்பி டேய் ஏற்பாங்க, அடே ஏர்பாக்கா. டேய் ஏற்பாங்க. ஏற்பாகா. ஏய், என்னோட அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு உன் பொண்டாட்டியே என்ன ஆளை வச்சு உதைக்க பாக்குறியா? உதைக்கிறா. இதுதான் தர்ம கொடியா? புடுங்கடா தர்ம கொடியா? தர்ம கொடியா. சாமி நில்லு நில்லு. 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 உன்னை யார் தடுத்தா? ஆஹா. அதோ பார். அதோ பார். அப்படி சொன்ன குடிமக்களா என்ன தெரியும். யார் யார் தடுத்தானோ அழுத்தாரோ. அவன் பூரா பெரிய வெட்டி வீசி எறிந்து விட்டான். எழுதி விட்டான். எல்லோரையும் வச்சுட்டான். வச்சுட்டான். சாமி, சாமி, இனிமேல் யார் தடுக்க மாட்டான். தடுக்க மாட்டாங்க. என் பொண்டாட்டி நீ கூட்டி போ கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போ. அப்படின்னு அனுப்பி வச்சான். ஆஹா. அப்படியே நான் அனுப்பின மெயின் ரோடு போயிட்டு அடே போயிட்டு அந்த வாழ வந்தா குப்பா. ஆமா. ஆ. பக்கத்துல. ஓ, அங்க பூரா கோணறாயப்பா இருக்கட்டும். ஏற்கனவே வந்து ஆடி இல்ல திம்மலை. அந்த அரச மரம் இருக்கு. திம்மலை. இம்மலை கோட்டை துணுவான் ராம்யா. இந்த வழியால போயிட்டு இருக்கான். போயிட்டு இருக்க. அப்படி போகும்போது அங்க பார்த்தாங்க ஆ. எங்க வாழ வந்த வாழ வந்தா குப்பத்துல. என்னடா இது? நம்ம பக்கத்தூர்ல நம்ம பொண்ணை கொடுத்துருக்கோம். இங்கதான் கொடுத்தோம். செம்பியார் மாவா தேவி. ஆமா. ஆ. ஒரு சாமியாரோட போத போகுது. இது என்ன காணும்? ஆ. சாமியார, சாமியாரே. என்னையா இது? என்ன இது? என்ன மந்திரம் பண்ண? என்ன மந்திரம் பண்ண? எங்க வீட்டுல பிறந்தது எங்க ஊருக்கு ஒண்ணு. அந்த ஊர்ல கொடுத்தோம். கொடுத்துருக்கோம். நீ கூட்டி மாதிரி என்ன காணும்? எடுத்தான் தடித்தான். தடிதான். அவன் பூரா பேரும் அடிக்கவான். ஆடிய சோமார். அப்ப என்ன பண்ணீங்க? ஒரே ஓட்ட ஒரே டேய் ஏற்பாங்க ஏர்பாக்கா. அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு அனுப்பிட்டு. உன் மாமியார் வீட்டு சனங்களை வச்சு அடிக்க பாக்குறீங்க, ஒடிக்க பாக்குறீங்க. துணுடா தர்ம கூடிய அடடே. என் காரணம் தான்
தர்மக்கொடி தர்மபுடியை புடுங்கணும். படியாளுக்குன்னா நான் மட்டும்தான் இருக்கணும். வேற எவன்னா ஏன் இருக்க கூடாது. அப்படி புண்ணா அப்படி நான் சொல்றான். பா சுவாமி, யார் உன்னை தடுத்தா? அது சன் வந்தான். அங்க யார் யார் தடுத்தானோ அவன் பூரா பேரையும் ஒரே வெட்டி வீசி சேர்ந்து விட்டான். சுவாமி, இனிமேல் யாரும் தடுக்க மாட்டாங்க. என்னுடைய மனைவி அழைத்து போ. நீ போ. அப்படி கூட்டி அனுப்புறான். ஒரு அடி எடுத்து வச்சான். ஏற்பாக உன் பக்தியையும் உன் தர்மத்தையும் இந்த பரம கடவுள் மெச்சினே. அப்படி என்று ரிஷிப வாகனத்தில் உமா மகேஸ்வரியோடு அண்ணனுக்கு காட்சி கொடுத்தேன். அவன் யார் தெரியுமா? அவன் தான் 63 நாயன்மார்களில் இயற்பக நாயனார். அண்ணவனுக்கு 63 நாயன்மார்களில் ஒரு நாயனார் இந்த இரு நாட்டு குடிமக்களை வெட்டனாம். இவர்கள் எல்லோருக்கும் திருக்கைலாயத்தில் காட்சி கொடுத்து அப்ப அடியாருக்கு சென்று காட்சி கொடுக்கக்கூடிய கருணை வல்லல். எனக்கு ஜாதி மத பேதம் கேட்கட்டா. ரொம்ப பக்தி. எந்த நேரத்திலும் சிவமே உன்னை காணாது இந்த ஜீவன் இருப்பதில்லை அப்படின்னு அதிக பற்று உள்ளவன் இன்னொருத்தருக்கான். அவன் யாரு? அந்த நந்தன் தனக்கு காட்சி தந்தே. அம்பேத்கர் பரம்பரையில் வந்தவர். அந்த வம்சத்தில் வந்தவர் நந்தன் ஒருவன். அவன் பெயர் அவன் தம்பி எங்கோ ஒரு இந்த கதை பேசுகிறேன். கொஞ்சம் கலகலப்பா இருக்கும். ஏன் கேட்டா அம்பேத்கர் பரம்பரையில் வந்தவன் யாரு? நந்தன். அவன் என்ன செய்யறான்? ஒரு ஐயர்கிட்ட அடிமையா இருக்கிறான். ஆமா. அப்படி இருக்கும்போது இந்த சிவபெருமான் மீது அதிக பற்று. எந்த நேரத்தில் ஆமா ஓம் சிவாய நமக நடராஜ பெருமானை பார்க்கணும். இப்படி வெறி கொண்டிருக்கும் போது தம்பி மார்கழி மாதம் திருவாதிரை அன்று அவன் என்ன செய்யறான்? இந்த சிதம்பரத்தில் இந்த நடராஜ பெருமானை பார்க்க ஏக்கத்தோடு இருக்கான். அவன் போய் ஐயர்கிட்ட கேட்கிறான். சுவாமி, நாளைக்கு நடராஜ பெருமானுடைய தரிசனத்தை பார்க்க வேண்டும். கொஞ்சம் விடை கொடுங்க. அப்படி காலில் விழுந்து கேட்கிறான். அப்ப அந்த ஐயர் சொல்றான், எனக்கு 40 வேலி நிலம். இது வரைக்கும் சுத்தமா பயிர் என்பதே இல்லாத பூரா கரம்பா இருக்கு. இதெல்லாம் எப்ப பயிர் வைத்து அறுவடை செய்து விட்டு நீ போயும். ஓ, இத கரம்பா இருக்கிறத ஓட்டி நட்டு நெல்லு நட்டு நீ அறுவடை செய்துட்டு நீ போ. அதுக்குள்ள இந்த நாள் போயிடும். அழுதுட்டு இருக்கான். அப்ப நான் என்ன செய்தேன்? என்னுடைய பூதகணங்களை விட்டு ஒரே இரவில் அந்த 40 வேலி நிலமும் பயிர் செய்து அறுவடை செய்யற மாதிரி குலை சாஞ்சிருக்கு. ஓ, நெல்லு குலை சாஞ்சிருக்கு. நாளைக்கு அடக்கணும். அவன் கனவுல போய் பார்த்து சொல்றேன், நீ போய் 40 வேலி நிலத்தை காமிச்சு ஐயர்கிட்ட விட பெற்று என்னை வந்து சேர் அப்படின்னு சொல்லிட்டான். ஓடி பார்க்கிறான் நந்தன். அந்த 40 வேலி நிலமும் அப்படியே நாளைக்கு விளைஞ்சு போய் நிற்குது. ஐயர்கிட்ட ஒரே ஓட்டமா சென்று ஐயா வந்து பாருங்க நம்முடைய நிலத்தை வந்து பார்க்க ஐயர். 40 வேலி நிலமும் அப்படியே கொலை சாஞ்சி இருக்கிறது. நான் செய்தது தவறு. நீ சென்று இறைவனுடைய பாதத்தை பார்த்து அடியனுக்கும் ஏதாகிலும் மோட்ச சாம்ராஜ்யத்துக்கு அப்படியே அனுப்பி வைக்கிறார். அவன் அழுதுகிட்டே வரான். எங்க சிதம்பரத்தில் வந்து அந்த தெற்கு பக்கம் நின்று இறைவா சிவபெருமானே நடராஜ பெருமானே தரிசனம் எனக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு கும்பிட்டு. ஆனா என்ன பார்க்க முடியல. அவன் என்ன பார்க்க முடியல. என்ன காரணம்? அந்த நந்தீஸ்வரன் இருக்கார். அவரும் மறைச்சுகள் இருக்கார்.
என்ன பார்க்க முடியல. ஆஹா. அப்பதான் சொல்றேன், ஆ. நந்தீஸ்வரா நந்தீஸ்வரா, உன் கழுத்தை ஒரு பக்கமா சாய்ப்பா, உன் கைத்தை ஒரு பக்கமா சாய், நான் வெளியே கூடி நந்தனை ஆஹா. ஆட்கொள்ள வேண்டும் வேண்டும் அப்படின்னதும் ஆ. அந்த நேரா இருக்கிற கழுத்து கழுத்தை அப்படி திருப்பினா. அப்படி திருப்பினார். இப்ப கூட சிவன் கோயில்ல பாருங்க, பாருங்க, அந்த நந்தீஸ்வர கழுத்து இப்படி திருப்பி இருக்கும். அப்படி திருப்பினார் பாரு. அது எதனால்? அந்த 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 நந்தனுக்காக அவர் ஒரு பக்கம் சாய்ச்சதும் ஆ. என்னுடைய காட்சியை கொடுத்து எரித்து ஆ. 63 நாயன்மார்களில் 63 நாயன்மார்கள் நந்தனார் ஒருவர். நந்தனார் அதான் அப்ப அடியாருக்கு அடியாராக சென்று காட்சி கொடுக்கக்கூடிய கருணைவல்லல். கருணவள்ளல். ஆனால் இன்று அப்படி அல்ல, ஆஹா. எல்லோருக்கும் காட்சி கொடுக்க வேண்டும். வேண்டும். இந்த சிவன் மட்டுமல்ல, அல்ல. உமா மகேஸ்வரியோடு ஆஹா. காலதாமதம் இல்லாமல் இல்லாமல், உமா தலைமை மகேஸ்வரி வாங்க. அழைத்து எல்லோருக்கும் காட்சி கொடுக்க வேண்டும். வேண்டும். அழைத்து வாருங்கள். இப்படியாக பரமக்காதல மனைவி உமா பார்வை அழைக்க இத உமா பார்வை